ஸ்ரீநாத்தின் அமைச்சர் பதவி பறிப்பு. சற்று முன் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அதிர்ச்சியில் விஜய். அதாவது தாவேக ஆட்சி அமைந்து 3 மாதங்கள் தான் இருக்கும். அதற்குள் பலவிதமான புகார்களும் மோசடிகளும் அப்படி இப்படி என்று தாவேக அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து புகார்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அதாவது முதலாவதாக தாவேகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி லஞ்ச புகாரில் தற்போது சிக்கி அவரின் பதவியும் பறிபோனது. அடுத்ததாக அமைச்சர் சரத், அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் அவர் மீது அடுத்தடுத்து புகார்கள் அரங்கேறி வந்தது. இந்த நிலையில் சில வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவி அவர் மீது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் தற்போது முதல்வர் விஜய் அவர் மீது கோபமாக இருப்பதாகவும் அமைச்சர் பதவியில் சில மாற்றங்கள் செய்யும் போது அவரின் பதவியும் பறிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்ததாக ஒரு முக்கிய நபராக இருக்கும், அதாவது விஜயின் நண்பரான ஸ்ரீநாத் மீது அடுத்த புகார் ஒன்று வந்துள்ளது. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவேகாவில் நிர்வாகியாக திருச்செந்தூரில் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் இவரிடம் பெரிய பதவி வாங்கி தருவதாக தாவேகா நகர செயலாளர் நிவாஸ் கண்ணன் செல்போனில் ஆபாச வார்த்தைகள் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் கட்சியில் வேறு பெரிய பொறுப்பு வேண்டுமென்றால் மேலே உள்ள பொறுப்பாளர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டுமென அந்த பெண்ணிடம் நிவாஸ் கண்ணன் கூறி வந்துள்ளார். பின்னர் நிவாஸ் கண்ணன் குறித்து திருச்செந்தூர் தொகுதி மாவட்ட கழக செயலாளர் பிரைட்டரிடம் புகார் தெரிவித்தாராம் அந்த பெண். ஆனால் பிரைட்டரும் எங்களை அனுசரித்தால்தான் உனக்கு கட்சியில் பெரிய பொறுப்பு வாங்கி தருவோம் என்று கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மணப்பாடு பகுதியைச் சேர்ந்த ரூஸ்வெல்ட் அந்த பெண்ணை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மாவட்ட செயலாளர் பிரைட்டர் மற்றும் நான் கூப்பிடும் இடத்திற்கு வந்து எங்களை சந்தோஷப்படுத்தினால் மட்டுமே கட்சியில் பெரிய பொறுப்பு வாங்கி தருவோம் என மிரட்டினாராம். வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வரும்படியும் இரவு நேரங்களில் அழைத்து தொந்தரவு செய்தனராம். இதை தவிர்த்தாலும் மாறி மாறி வாட்ஸ்அப்பில் அசிங்கமான ஆபாசமான படங்களை அனுப்பி டார்ச்சர் கொடுத்துள்ளனர். மேலும் திருச்செந்தூர் முழுக்க தன்னை வேறு மாதிரி பழக்கம் வழக்கம் கொண்ட பெண் என இவர்கள் எல்லாம் பொய்யாக பரப்பி வருகிறார்கள் என்றும் கண்ணீர் மருக தெரிவித்தார். தொடர்ந்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தாவேகா பெண் நிர்வாகி தங்களது நடவடிக்கை குறித்து தமிழக முதலமைச்சரிடம் மற்றும் அமைச்சர்களிடம் புகார் கூறுவேன் என மிரட்டினாராம். இவர்கள் ஆபாச படங்கள் அனுப்பியது, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியது எல்லாமே அந்த பெண்ணின் செல்போனில் இருப்பதால் அவரது செல்போனை கூலிப்படையை ஏவிவிட்டு பறித்து சென்றதாகவும் அந்த பெண் புகார் தெரிவித்துள்ளார். இந்த செல்போன் பறிப்பு தொடர்பாக அந்த பெண் ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கூலிப்படையைச் சேர்ந்த செல்போனை பறித்து சென்ற ஆலந்தலையைச் சேர்ந்த சிபாஸ் மற்றும் செல்வம் ஆகிய 2 பேரை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்திடம் அந்த பெண் ரூஸ்வெல்ட் மற்றும் பிரைட்டர் மீது புகார் அளித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூறியுள்ளார். ஆனால் பிரைட்டர் மற்றும் ரூல்ஸ் விஷயமாக வந்தால் நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் என அமைச்சர் ஸ்ரீநாத் அலட்சியமாக கூறியதாக அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். மேலும் தங்களை பற்றி புகார் அளித்தால் இருக்குமிடம் தெரியாமல் செய்து விடுவோம் என அவர்கள் மிரட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள், உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தன்னுடைய செல்போனை பறித்து சென்றதை தொடர்ந்து உடனடியாக மீட்டு தர வேண்டுமென கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் அந்த பெண் புகார் அளித்தார். தான் விஜய் ரசிகையாக இருந்து தமிழக வெற்றி கழகம் என கட்சியாகி உள்ள நிலையிலும் பணியாற்றி வருகிறாராம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கணவரை இழந்துள்ள நிலையில் அந்த பெண்ணிற்கு தாவேகா நிர்வாகிகள் பாலியல் தொல்லை கொடுக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தமிழக வெற்றி கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளது, ஆனால் இது போன்ற சில தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தான் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பெண் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக தாவேகா நிர்வாகிகள் மீது
பாலியல் புகார்களும் போதைப் பொருள் பயன்படுத்திய புகார்களும் வந்த வண்ணம் இருக்கும் நிலையில் தற்போது இந்த புகார் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அந்த பெண்ணிற்கு டார்ச்சர் கொடுத்தவர்கள் ஸ்ரீநாத்தின் வலதுகரம்தான். இதனால் ஸ்ரீநாத்தின் வலதுகரம் என்ற அடிப்படையில் ஸ்ரீநாத்திற்கு அடுத்த அழுத்தம் சென்றுள்ளது. அங்கு சிங்கப்பெண் படை அப்படி இப்படியெல்லாம் வெளியில் கூறிவிட்டு கட்சிக்குள்ளேயே இப்படி கேவலமான நபர்களை வைத்துக்கொண்டு ஏன் இந்த பிழைப்பு பிழைக்க வேண்டும் என்று பலரும் தாவேகாவினரை வசைபாடி வருகின்றனர். இந்த நிலையில் விஜய் அப்படி இப்படியெல்லாம் பேசுகிறார். ஆனால் தன் கட்சிக்குள் இருக்கும் நபர்களே இப்படி இருக்கிறார்கள். இதை விஜய் என்ன செய்ய போகிறார் என்று பலரும் தற்போது முதல்வர் விஜய் மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீநாத்தின் வலதுகரம்தான் அந்த பெண்ணிற்கு டார்ச்சர் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த விஷயம் ஸ்ரீநாத்திற்கு தெரிந்து ஸ்ரீநாத்தும் இதில் உடன்பட்டிருக்கிறாரா என்று பலர் கோணத்திலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த புகார் அடுத்த கட்டத்திற்கு சென்றால் விஜய்க்கு மேலும் அவமானத்தை ஏற்படுத்தும். ஸ்ரீநாத் தற்போது அமைச்சர் மட்டுமல்ல, அவர் விஜயின் நெருங்கிய நண்பர். அந்த பெண் புகார் அளித்தும் ஸ்ரீநாத் எந்தவித முயற்சியும் எடுக்காத நிலையில் தற்போது முதல்வர் விஜய் ஸ்ரீநாத்தை கடுமையாக கண்டித்ததாகவும் உடனடியாக நான் உங்களை பதவியிலிருந்து நீக்கி விடுவேன், நண்பராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் என்று தற்போது ஸ்ரீநாத்திடம் முதல்வர் விஜய் கடுமையாக கண்டித்ததாகவும் சொல்லப்படுகிறது. நீதிமன்றத்திற்கு இந்த விவகாரம் செல்லும் முன்பே தற்போது விஜய் ஸ்ரீநாத்தை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு புறமோ இந்த விஷயம், மறுபுறமோ தாவேகாவில் எங்களுக்கு மரியாதை இல்லை, பதவி இல்லை என்று பலரும் கொந்தளித்து வருகின்றனர். மற்றொரு புறமோ அமைச்சர்கள் பாலியல் வழக்கு, போதைப் பொருள் என்று அடுத்தடுத்த புகார்களில் சிக்கி வருகின்றனர். இப்படியாக தாவேகாவிற்கு தலையில் இடியை இறக்கியது போல அடுத்தடுத்த சம்பவங்கள் முதல்வர் விஜய்க்கு இது ஒரு தலைவலியாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தன் சொந்த கட்சியில் இருப்பவர்களே இப்படி சதி செய்யும் போது பொதுமக்களை எப்படி முதல்வர் விஜய் காப்பாற்றப் போகிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர்களும் மற்றவர்களும் அவர் மீது அடுத்தடுத்து விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் விஜய் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்? தன் நண்பன் என்றும் பாராமல் அவரின் பதவியை பறிப்பாரா அல்லது அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பில் அந்த தூத்துக்குடி மக்கள் காத்திருக்கின்றனர். ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.